நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். தாவேகா கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் நாக்க புடுங்குற மாதிரி கீழே போய் கமெண்ட்ல பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், அது நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. தாவேகாவுக்கு ஃபர்ஸ்ட் கொள்கைன்னு ஒன்று இருந்தாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் கொள்கைன்னு ஒன்று இல்லவே இல்லையே. ஒரு கட்சியினுடைய துண்டுங்க, அந்த துண்டு வந்து மக்கள் வந்து வீசுறான். அதாவது ஒரு கட்சிக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கட்சி துண்டை எடுத்து இப்படி போட்டு வீசுறது, தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி துண்டை எடுத்து வீசுறது, அந்த கட்சி துண்டை அந்த தலைவரே வந்து காலால மிதிக்கக்கூடிய காட்சிகள் வந்து நீங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த தலைவர் அக்கட்சியினுடைய கொள்கையை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலப்பட்ட செயல்ல காலால போட்டு மிதிக்கிறாரு. அந்த கட்சியினுடைய துண்டுக்கு பின்னாடி நிறைய கொள்கை விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு. அந்த கொள்கையை காலை போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் உங்க கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டும் தெரியும். ஆனா இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, காலால போட்டு மிதிக்கிறது. உங்களுடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள், உங்க தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள், அந்த கட்சியினுடைய துண்டை தூக்கி தூக்கி வீசுறது தான் வந்து அரசியல் படுத்தப்பட்ட உங்களுடைய தொண்டர்கள் வந்து கட்சியினுடைய துண்டை தூக்கி வீசுவாங்களா? எந்த கூட்டத்திலயாச்சுங்க இந்த கட்சியினுடைய துண்டை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு தூக்கி தூக்கி போறதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் நடக்குமா? ஒரு கட்சிக்கு மரியாதை கொடுத்து, கட்சியினுடைய கொள்கைக்கு மரியாதை கொடுத்து எந்த ஒரு தொண்டனும் இந்த மாதிரியான செயலை வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சொல்லுவேன். ஆனால் ஒரு அணில் குஞ்சுகள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், விஜயை பார்க்க வந்த கூட்டம் இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், கொள்கைனா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம், கொள்கைனா இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தாவேகா விஜய் நீங்க கொள்கை போட்டு நீங்க கொள்கைன்னா என்னன்னு கேளுங்களேன், அதெல்லாம் தெரியாது. எனக்கு விஜய் மட்டும் தான் தெரியும். நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். உங்க தலைவர் என்னதான்டா பண்ண போறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன். விஜய் எதுக்கு தான்ப்பா வந்தாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அண்ணன், எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு அரசியல் புரிதலோட விஜய் அவர்கள் வந்தா என்ன நான் பண்ண போறேன், நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி தலைவரை சொல்லுங்க. இப்போ வந்து கேம்பெயின் போயிட்டு இருக்காருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊருக்கு போய் அந்த ஊரினுடைய பிரச்சனை என்னென்ன இருக்கு, அந்த ஊர்ல ஒரு 4-5 பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேச சொல்லுங்க. நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன், இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றணும், திராவிட திருட்டு திமுக இந்த மாதிரி செயலாம் வந்து பண்ணாங்க, வந்து ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சி தலைவரை சொல்லுங்கடா. ஏன்னா சொல்ல மாட்டாரு. அவரே வந்து இத்தான் நீட்டத்துக்கு ஒரு ஏப்போசிட்டை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காப்புல. அவர் எப்படி வந்து சொல்லுவாரு? அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், கொள்கையற்ற ஒரு கூட்டத்தை விஜய் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களாகிய நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும், யாருக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோட தயவு செஞ்சு வாக்களிங்க.